ஹலோ மக்களே, நான் தான் உங்கள் அபின். வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 2025 மாடல் அப்டேட்டட் பஜாஜ் சிடி 125X இந்த பைக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பைக் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. என்ன ஸ்பெக்கில் லான்ச் பண்ண போகிறாங்க, என்னென்ன ப்ரைஸ் ரேஞ்ச் வருது, எப்போ லான்ச் ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியாவில் வந்து 2025 மாடல் பஜாஜ் சிடி 125 லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த பைக்கோட இன்ஜின் பார்த்திங்கன்னா 124.4cc சிங்கிள் சிலிண்டர் ஏர் கூல்ட் இன்ஜின் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பைக்கோட பவர்னு பார்த்திங்கன்னா 10.9 ஹார்ஸ் பவரும். இந்த பைக்கோட டார்க் பார்த்திங்கன்னா 11 நியூட்டன் மீட்டர் டார்க் இந்த பைக்கால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இந்த பைக்கோட மைலேஜ் பார்த்திங்கன்னா 60 கிலோமீட்டர் மைலேஜ் இந்த பைக்கால் கொடுக்க முடியும். 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான் இந்த பைக்கில் அவைலபிளாக இருக்குது. முன்னாடி 4 ஸ்பீட் இருந்து பழைய மாடலில் இப்போ வந்து 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அவைலபிளாக இருக்குது. அப்புறம் சஸ்பென்ஷன் பார்த்திங்கன்னா ஃப்ரண்டில் வந்து டெலஸ்கோபிக் ஃபோர்க்ஸும் ரியரில் வந்து பார்த்திங்கன்னா ட்வின் ஷாக் அப்சரும் தான் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்திங்கன்னா 170 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்குது. அப்புறம் பிரேக்கிங் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ட்ரம் பிரேக்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. மேபி ஃப்ரண்டில் வந்து டிஸ்க் பிரேக் கொடுக்கவும் சான்ஸ் இருக்குது. அப்படி கொடுத்தா சிபிஎஸ் பிரேக்கிங் தான் கொடுப்போம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. 17 inch அலாய் வீல்ஸ் இது டியூப்லெஸ் டயரோட கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. டிஎஃப்டி டிஸ்பிளே, ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இதெல்லாம் வரப்போகுது. அப்புறம் லைட்டிங் பார்த்திங்கன்னா எல்இடி டிஆர்எல் கொடுக்க போகிறாங்க. விசிபிலிட்டி ரொம்பவே நல்லாயிருக்கும்னு சொல்லியிருக்காங்க. டேஞ்சர் லைட் எல்இடி, இண்டிகேட்டர்ஸும் எல்இடியில் கொடுக்க போகிறாங்க. யூஎஸ்பி சார்ஜிங் போட்டு வரப்போகுது. ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு சீட்டிங் இருக்கும். ஒரு சிட்டி ரைடுகள்லாம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. சீட் கைட் பார்த்திங்கன்னா 700 mm சீட் கைட் கொடுத்துருக்காங்க. கிக் ஷாட்டும் இருக்குது, செல்ஃப் ஷாட்டும் இருக்குது. இந்த பைக்கில் ஒரு லோ மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டில் தான் இந்த பைக்கை சர்வீஸ் பண்ணிக்கலாம். ரீசேல் வேல்யூவும் நல்லாவே இருக்கும் இந்த பைக்குக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பைக் எந்த பைக்குகள்லாம் ரைவலாக வருதுன்னு பார்த்திங்கன்னா ஹீரோ சூப்பர் ஸ்ப்ளெண்டர், ஹோண்டா சைன், அப்புறம் டிவிஎஸ் ரைடர் இந்த பைக்கெல்லாம் ரைவலாக தான் வரப்போகுது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த பைக்கோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 78,000 to 79,000 எக்ஸோரூம் ப்ரைஸில் லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த பைக்கோட லான்ச் டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா, லான்ச் டேட் நான் சொன்னோன்னா அடுத்த ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி கண்டிப்பாக போட்டுறேன். லான்ச் பண்ண போகிறதா அனௌன்ஸ்மெண்ட் மட்டும்தான் வந்திருக்கு, அதான் ரெக்கார்ட் பண்ணி போட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.